தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணம். இந்த வார்த்தைகளை கவனிங்க. இப்ப இந்த சிமிர்னா சபையில் தங்களை யூதர் என்று சொல்லக்கூடிய ஆனால் யூதர் அல்லாத கூட்டத்தார், அதுவும் குறிப்பா சாத்தானுடைய கூட்டத்தார், இவர்கள் செய்கிற தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். மறுபடியும் அறிந்திருக்கிறேன் என்பதுக்கு என்ன பொருள்? கவனிச்சு கொண்டிருக்கிறேன் என்ற அர்த்தம். எனக்கு தெரியும் அர்த்தம் அல்ல. தெரியும் என்றால் ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்ச பிறகு அதை பற்றி அறிந்திருப்பதுதான் தெரியும். ஆனால் தேவன் அப்படி நடந்து முடிஞ்ச பிறகு தெரிந்து கொள்கிறவர் அல்ல. தோற்றம், உலக தோற்றத்தின் முன்பே எல்லாவற்றையும் அறிந்தவர். அப்படின்னா இங்கேயும் நான் உங்களுடைய கிரியைகளை எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்றுதான் குறிப்பிட்டாரு. அப்படின்னா தேவன் கவனித்துக் கொண்டிருந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் சொல்றாரு. அந்த சபைக்குள்ள தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதர் அல்லாத சாத்தானுடைய கூட்டம் செய்கிற தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டார். அப்படியானால் சிமிர்னாக்குள்ள யார் இருக்கிறது? யூதர் என்று சொல்லியும் யூதர் அல்லாத கூட்டம். இன்றைய சபையோடு ஒப்பிட்டோமானால் அப்படியே ஒப்பிடுங்க, கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்க. கிறிஸ்தவர் என்று சொல்லியும் கிறிஸ்தவர் அல்லாத சாத்தானுடைய கூட்டம். அப்படி ஏதாவது தெரியுதா கண்களுக்கு? தங்களை கிறிஸ்தவர் என்று சொல்லியும் கிறிஸ்தவர் அல்லாத சாத்தானுடைய கூட்டத்தார். அங்க கிறிஸ்தவர் போடலையே, யூதர் தானே போட்டிருக்குன்னு கேள்வி வரும். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு என்ன பெயர்? உள்ளத்தில் யூதனானவனே யூதன். எழுத்தின்படி உண்டாகிற விருத்த சேதனம் விருத்த சேதனம் அல்ல. அப்படின்னா பிசிக்கலா விருத்த சேதனம் பெற்ற யூதன் இப்ப யூதன் அல்ல. இஸ்ரவேலிலே யூதரிலே யூத சந்ததியிலே பிறந்தாலும் அவன் இப்பொழுது என்னவா ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அவன் யூதனாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்று இருதய விருத்த சேதனம் பெற்றிருந்தால் மட்டுமே அவன் ஆவிக்குரிய யூதன். அப்ப அங்க யூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை யாரை தான் இங்க மீன் பண்ணும்? பழைய ஏற்பாட்டு யூதனையா ஆவிக்குரிய யூதனையா? இவங்களுக்கு பேர் தானே கிறிஸ்தவன். அப்படின்னா கிறிஸ்தவர்கள் என்று தங்களை சொல்லிக்கொண்டு கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் செய்கின்ற தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன் என்கிறார். இப்ப ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? கிறிஸ்தவர்கள் மத்தியில, சபைகள் மத்தியில இப்படி ஏதாவது சில கூட்டங்கள் இருக்கா? வேதத்தை தூஷிப்பதிலிருந்து தேவனுடைய நாமத்தையே தூஷிக்கிற அளவுக்கு தங்கள் செய்கைகளினாலும் கிரியைகளினாலும் வார்த்தைகளினாலும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் செய்கிற தூஷணங்கள் அன்றைக்கு சிமிர்னால மட்டும்தான் இருந்ததா? முதல் நூற்றாண்டு சிமிர்னா சபையில மட்டும்தான் இருந்ததா? கடந்த 2000 வருடமா செக் பண்ணி பாருங்க. எல்லா காலகட்டங்களிலும் இப்படி ஒரு கூட்டம் சபையில் இருக்கும். இன்றைக்கும் இருக்கு, வருகை வரைக்கும் இருக்கும். ஆகவேதான் இந்த 7 சபைகளுடைய பெயர்கள் சொல்லப்படுகிற போது ஒட்டுமொத்த 2000 வருஷங்கள் செயல்படக்கூடிய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் காணப்படக்கூடிய நிறைவுகள் குறைவுகளாக இவைகள் இருக்கும். அப்படி என்றால் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதர் அல்லாத கூட்டத்தார் செய்கிற தூஷணங்கள் என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களில் கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். இவங்க எல்லாம் யார்? அப்போ கள்ள தீர்க்கதரிசிகள் தான். இவங்களுக்கு என்ன பெயர்? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் கிறிஸ்தவர்கள் அல்லாத சாத்தானுடைய கூட்டத்தார். ஆனா அவர்கள் தங்கள் என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க? தீர்க்கதரிசிகள் என்று சொல்றாங்க. வேதம் என்ன சொல்லுது?
கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறது. ஒருவேளை வேர்க்கல்ல வைப்பாங்களோ, அதனால கள்ள தீர்க்க இந்த பீச் எல்லாம் போகும்போது வேர்க்கல்லன்னு வருவான் பாருங்க. அந்த மாதிரி கள்ள வியாபாரிகன்னு நினைக்கிறேன்ல. சாத்தானுடைய கூட்டத்தார் படிங்க. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத பொருட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்டவரை ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. நல்ல கவனிங்க. இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலிப்பார்களாம். கிரயத்துக்கு கொண்டவர், கிரயம் செலுத்தி மீட்டார் பாத்தீங்களா, அந்த கிரயம் செலுத்தி மீட்ட ஆண்டவரை மறுதலிப்பான். மறுதலிக்கிறது மட்டுமல்லாமல் தங்களுடைய அந்த கெட்ட நடக்கைகளினாலே, அந்த கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அப்படின்னா இந்த கெட்ட நடக்கைகளை செய்யக்கூடியதான இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் மூலமாக எது தூஷிக்கப்படுமா? சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். சிமிர்னா சபையில் என்ன சொல்றாரு? தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதர் அல்லாத சாத்தானுடைய கூட்டத்தார் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். அப்படியானால் இவர்களின் நிமித்தமாக சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது. அப்படின்னா இவனால் இந்த சத்திய மார்க்கம் அப்படின்னா சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதியாகிய சத்தியவான்கள் அடங்கிய கூட்டத்தார் இருக்காங்க பாருங்க, இந்த சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும் என்கிறார். இப்படி இவனால தூஷிக்கப்படுகிற அந்த தூஷணங்களை எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் என்கிறார். இதையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்கிறார். அப்படின்னா சிமிர்னா சபையில் இந்த யூதர் அல்லாத கூட்டத்தார், அதாவது சாத்தானுடைய கூட்டத்தார் செய்கிற தூஷணங்கள், சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது. நீங்களே செக் பண்ணி பாருங்களேன். தங்களை தீர்க்கதரிசிகளாகவும் தங்களை பெரும் பெரும் வரம் பெற்றவர்களாகவும் அற்புத அடையாளங்களை செய்கிறவர்களாகவும் வேதத்தை கூட்டி குறைச்சு குழப்பக்கூடியதான இந்த கூட்டத்தார் இவர்கள் செய்கிற தவறுகளினாலே, அக்கிரமங்களினாலே ஒட்டுமொத்த கிறிஸ்தவம் தூஷிக்கப்படுதா? கிறிஸ்தவர்களால இப்படிதான் இருப்பான் சொல்றாங்களா? அப்ப உண்மையா உத்தமமா தேவனை பின்பற்றி சத்தியத்திற்கு செவி சாய்த்து கீழ்ப்படிந்து சத்தியத்தை கை கொள்ளுகிற தேவ பிள்ளைகளும் தேவ ஊழியர்களும் இவர்களால் என்ன பண்ணப்படுகிறான்? இவர்களும் சேர்ந்து தவறு செய்யல. உண்மையா உச்சமமா இருக்கக்கூடிய ஊழியர்களும் இருக்கிறார்கள். தேவ பக்தியாய் தேவனுக்கு பயந்து செவிசாய்த்து கீழ்ப்படியக்கூடிய சத்தியவான்களும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த கள்ள தீர்க்கதரிசிகளினாலே இந்த சத்திய மார்க்கச்சார்களும் தூஷிக்கப்படுகிறார்கள். இந்த தூஷணத்தையும் அவர் அறிந்து கொண்டுதான் இருக்கிறார். இப்படிப்பட்ட சம்பவம் கடந்த 2000 ஆண்டுகளாக எல்லா காலகட்டத்திலும் எல்லா சபைகளுக்குள்ளும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. முதல் நூற்றாண்டு சிமிர்னாவிலும் இருந்தது. அப்படின்னா ஆவியானவர் 7 சபைகளுக்கு சொல்லுகிறது என்பது டர்க்கியில இருந்த 7 சபைகளுக்கு மட்டுமல்ல. விளங்குதா? அங்கே சிமிர்னாக்கு என்ன சொல்றாரோ அது இன்றைய சபைகளிலும் காணப்படுகிறது, கடந்த நூற்றாண்டுகளிலும் இருந்தது. அப்படின்னா அதன் பொருள் என்னவென்றால்
2000 வருஷ கிறிஸ்தவ சபைகளுக்கு சொல்லப்படுகிற செய்தி. வெறும் சிமிர்னாவுக்கு மட்டும் உரியது அல்ல. சரி, அங்கே 10 முதல் 12 கொஞ்சம் வாசிங்க. விசேஷமாக அசுத்த இச்சையோடு மாம்சத்திற்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள், அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவ தூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே. இவர்களோ பிடிபட்டழிக்கப்படுவதற்குண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷித்து தங்கள் கேட்டிலே கெட்டழிந்து அநீதத்தின் பலனை அடைவார்கள். 10ஆம் வசனத்தின்படி இந்த கள்ள தீர்க்கதரிசிகளாகிய கூட்டத்தார் விசேஷமாக அசுத்த இச்சைகளோட மாம்சத்திற்கு ஏற்றபடி நடந்து, விசேஷமாக ரொம்ப ஸ்பெஷலாவாம். விசேஷமான ஸ்பெஷல் தானே, விசேஷமா ரொம்ப ஸ்பெஷலா அந்த அசுத்த இச்சைகளோட மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறார்களாம். இவர்கள் துணிகரக்காரர்கள் என்கிறார். முன்னாடி கள்ள வியாபாரிகள், இப்ப துணிக்கடைக்காரங்கிறார். துணிகரக்காரர், துணிக்கடை இல்லையா? துணிகரம் நிறைந்தவர்கள், துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள். தேவ மகத்துவத்தையே தூஷிக்க அஞ்சாதவர்கள். சர்வ சாதாரணமா இந்த ஆன்லைன் ஃப்ரீயா கிடைச்சிச்சு பாருங்க. யூடியூப் ஃப்ரீயா கொடுத்தாலும் கொடுத்தா எல்லா வஞ்சக உபதேசங்களும் அள்ளி வீசப்படுகிறது. எல்லா பாவத்தையும் செய்து விட்டு ஒருத்தர் சொல்றான் யூடியூப்ல, நீங்க ஃபுல்லா குடிச்சிட்டு குப்புறப்படுத்துகிறந்தாலும் தேவன் உங்களை ஏற்றுக்கொள்வாருங்கிறான். அப்படியே சொல்றான். நான் இதே வார்த்தை யூஸ் பண்றான். ஃபுல்லா குடிச்சிட்டு குப்புறப்படுத்துகிறதாலும் தேவன் உங்களை ஏற்றுக்கொள்வார். அடப்பாவிகள். மகத்துவத்தை தூஷிக்க அஞ்சாதவர்கள்.